எழுதின நிருபம், ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதினதான நிருபம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். சகோதரரே, கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினால் ஆகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதினார். கண்களை மூடி ஜெபிப்போம் ஒரு நிமிஷம். நல்ல பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் நம்மிடத்திலும் அநேக குறைகள் உண்டு. இந்த குறைகளோடு நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்திலே வரும்போது அவருடைய நிறைவுகளை நாம் பெற்றுக்கொண்டு அல்லது வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குறைவுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாச வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை நான் சரி செய்வதற்கு ஏற்றதான வார்த்தைகளை இந்த நாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் நீதியின் வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்வேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்வேன், உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா, யெகோவாசுக்கேணி நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவாசுக்கேணி நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீன், என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீன், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ரோமருக்கு எழுதப்பட்டதான நிருபம் வேதாகமத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதினான நிருபங்களிலே ஃபஸ்ட்டாக முதலாவது குறிக்கப்பட்டுள்ளது. முதலாவது எழுதப்பட்ட நிருபம் வேறாக இருந்தாலும் வேதாகமத்திலே முதல் நிருபமாக இது குறிக்கப்பட்டுள்ளது. இந்த
ரோமாபுரி என்பது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகர். இந்த ரோமாபுரியில் உள்ளதான ஒரு திருச்சபை ஒன்று உண்டு. அதற்கு ரொம்ப பாரம்பரியமான சரித்திரங்கள்லாம் இருந்தோம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ரோமாபுரி சபையை சவுல் ஸ்தாபித்தது அல்ல, சவுல் கட்டினது அல்ல. ஏற்கனவே உள்ளதான சீசர்கள் மூலமாக அங்கு ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு திருச்சபை வளர்ந்து வருகிறது. ஆனால் ரோமாபுரிக்கு இதுவரைக்கும் அவன் போகலை. அப்படி போகாத பிறர் கட்டினதான அந்த சபையின் மீது இவனுக்கு என்ன அக்கறை? அவன் கட்டாத சபைன்னு சொல்லும்போது அங்கே உள்ளதான விசுவாசிகள், அங்கே உள்ளதான ஊழியர்களை குறித்து அதிகமாய் அறிந்திருக்க முடியாது. ஆனால் அங்கே உள்ளதான காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான். அதனால தான் சொல்றான் 10வது அதிகாரம் 1 வசனத்தில், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்போ கட்டப்பட்டதான ஒரு திருச்சபை ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலர் என்றால் யார்? இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான காரியமெல்லாம் யூதர்களுக்காக எழுதப்பட்டதான நிருபமாக இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தினாலே புறஜாதியாராகிய நாமும் கிறிஸ்துவின் நிமித்தமாக இஸ்ரவேலர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். நமக்குள்ளேயும் அப்படிப்பட்டதான காரியங்கள் காணப்படுகின்றன. ரட்சிக்கப்படாமலே கிறிஸ்தவனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாமலேயே இஸ்ரவேலனாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாமலேயே ஊழியமும் செய்யலாம். அதான் வேதனை. பவுல் சொல்றான், வேதனைக்கு இருதயத்தினுடைய விருப்பம். எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, விருப்பத்தோடு ஜெபம் பண்ணும். எதோடு ஜெபம் பண்ணும்? விருப்பத்தோடு ஜெபம் பண்ணணும். அந்த விருப்பம் என்ன? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கிறது சொல்றான். அவர்களுக்காக விண்ணப்பம் பண்றேன்னு சொல்றான். நல்ல ஒரு நிருபம். இதில் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் நீதியின் பிரமாணத்தை குறித்தும் அதிகமாக இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அதிகமாக இதை குறித்து தியானிக்க முடியாமல் நான் வந்து இருக்கிறேன். இதில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த சத்தியங்கள் எளிதிலே எல்லாருக்கும் புரியாது. இது வேதத்திலேயே ரொம்ப கருகலான ஒரு புத்தகம் என்றால், அல்லது ரொம்ப ஆழமான கருத்துள்ள புத்தகம் என்றால் ரோமர் நிருபம்தான். பவுல் அப்போஸ்தலன் கமாலியனுடைய பாதத்தடியிலே படித்து நல்ல தேறினவனாக இருந்தபடினாலே ரோமாபுரியில் இருக்கதான அந்த வளர்ந்த விசுவாசிகளுக்கு, வேதத்திலே தேறினவர்கள், நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள், அப்படிப்பட்டவருடைய மத்தியிலே அவன் பேசும்போது, இந்த வார்த்தைகளை பேசும்போது கருகலான சத்தியத்தை பேசிதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஒருவேளை மேலெழுந்த வாரியாக ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஆண்டவர் சுகமளிக்கிறார், சமாதானத்தை தருகிறார் என்று ஆண்டவருக்குள்ளே வந்ததான புறஜாதியார் ஜனங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் பிற்காலத்திலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்த ஒரு விசுவாசிகளாக 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான நமக்கு அது நிச்சயமாக ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய பீகாரில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் எழும்பியிருக்கிறாங்க. 1,00,000க்கு மேலே எழும்பியிருக்கிறாங்க. ஆனால் நாமெல்லாம் எத்தனையோ தலைமுறை, 5 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம். இந்த வேதத்தை குறித்து நமக்கு யாரும் போதிக்க வேண்டியது அவசியமே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் போதிக்க வேண்டியது இருக்கிறது. காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள் 4 தலைமுறை 5 தலைமுறை உள்ளவங்களாம் எப்படிப்பட்டவர்கள்? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் இன்றும் அப்படிதான் இருக்கிறது. பாருங்க, இவனுடைய ரோமாபுரிக்கு ஏன்
எழுத வேண்டிய அவசியமாக இருந்தது என்றால், ஆசியா நாடுகளில் ஊழியத்தை செய்துவிட்டு அவன் ஸ்பானிஷ் போக வேண்டி இருக்கிறது, ஸ்பெயினுக்கு போக வேண்டி இருக்குது. போகிற வழியில் ரோமாபுரி இருக்கிறது. ரோமாபுரி சென்றான ஒரு இடம். அதனால் எல்லா ஊழியக்காரர்களும் அங்கே வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, வந்து போகிறதான ஒரு இடம். ஆகவே பவுல் அப்போஸ்தலனும் ஆசியா கண்டத்தில் இருந்து ஊழியத்தை முடித்துவிட்டு தர்ம பணங்களை பிரித்து கொண்டு எருசலேமிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவன் புறப்படுகிறான். நல்லா கவனிங்க. காணிக்கை பணத்தை பிரித்து கொண்டு எருசலேமில் கொண்டு போய் சமர்ப்பிப்பதற்காக செல்லுகிறான். அப்படி செல்லுகிறதான அவன் ரோமாபுரியில் உள்ளதான திருச்சபையில் இருக்குதான ஒழுங்கீனங்களை, குறைவுகளை நிவர்த்தி செய்வதற்காக அங்கே போவதற்கு முன்பாக சத்தியம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் நினைச்சுகிறான். அந்த நிருபத்தை எழுதுகிறான் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. காணிக்கை பிரித்து கொடுப்பது முக்கியம் அல்ல. தப்பா நினைக்காதுங்க. ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறோம். அவன் அப்பேற்பட்டதான் 20 ஆண்டுகள் அப்போஸ்தலராக இருந்து ஊழியம் செய்தான பவுலே அந்த காணிக்கை பிரிக்கிறதான அந்த காரியத்தை, கணத்துக்குரியதான அந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றுவதற்காக பிரித்து அவன் பிரிக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பான் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம காணிக்கை பிரிக்கணும்னா என்ன கஷ்டப்படுறோம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஏன்னா ஃபீல்டில் இருந்தவனுக்கு எனக்கு தெரியும். காணிக்கை பிரிக்கிறது, வாங்கிறது, ரசீது போடுவதெல்லாம், அதை கொண்டு வந்து இங்கே சேர்ப்பதெல்லாம். அப்போது அப்பேற்பட்டதான அந்த கணத்துக்குரிய அந்த ஊழியத்தை செய்கிறவன் நம்ம என்னங்க காணிக்கை பிரிக்கிறோம், கொண்டு போய் சேர்க்கிறோம், அவ்வளோதானே. ஆண்டவர் கொடுத்த ஊழியம் நமக்கு அதானே? நோ. ஆண்டவர் கொடுத்த ஊழியம் மனுஷனை பிடிக்கிறதுக்கு தான். ஆத்மாக்களை ஆதாயம், அது பிரதானமாக மறந்துடாதுங்க. அதனால காணிக்கை பிரிக்கிறது முக்கியமாக இருந்தாலும் காணிக்கை பிரித்து எருசலேமில் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான்? ரோமாபுரிக்கு நான் போக வேண்டியது இருக்கிறது. போக வேண்டியது இருப்பதென்றாலே அங்கே உள்ளதான திருச்சபையிலே உள்ளதான குறைவுகள் எல்லாம் அவன் கேட்டு வைத்து கொண்டு இந்த நிருபத்தை அவர்களுக்கு என்ன செய்கிறான்? எழுதுகிறான். அவன் கையினால் எழுதலை. அவன் கையினால் எழுதலை. யார் எழுதுனது சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, பாஸ்டர் ஐயா. ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதுனதான நிருபம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் கையினால் எழுதலை. அவன் எழுதுனது தான், அதை நினச்சல அவன் கையினால் எழுதலை. 16:22 பாருங்க. 16:22. என்ன யாரு? தெர்தியு. வாசிங்கம்மா அந்த வசனத்தை அப்படியே உங்களே வாழ்த்துக்கிறேன்னு சொல்கிறான் பாருங்க. இப்போ அவன் கையினால் எழுதாமல் தெர்தியு என்கிறதான ஒரு மனிதன், அது அவன்தான். அவன் எழுதுறதுனால அவனாகவே சொல்லிட்டான். தெர்தியு என்கிற ஒரு கையினால் எழுதுகிறார், எழுதி அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். ஆசிய நாடுகளில் இருந்து பிரித்து அங்கே கொண்டு போகிறதான நேரத்திலே அதை எழுதுகிறான். எங்கே இருந்து எழுதுகிறானால் கொரிந்து பட்டணத்தில் இருந்து அவன் எழுதுகிறான். கிறிஸ்துவுக்கு பின் 57 58 அந்த வருஷங்களில் அதை எழுதி அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். இந்த பவுலுடைய போதனை ஏன் எழுத வேண்டியதான அவசியமாக இருக்குது என்றால், பவுலுடைய போதனை திருமறைக்கு எதிராக இருக்கிறது என்று அக்காலத்தில் இருந்தான சபையார் மத்தியிலே, யூதர்களுடைய மத்தியிலே அது ரொம்ப பரவி வந்தது. இவன் சபைக்கு விரோதமான பேசுகிறான். அன்றைய காலத்திலே யூதர்களுடைய சபை என்பது நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறது தான். மோசேயுடைய பிரமாணத்தின்படி என்ன உண்டோ அதை செய்ய வைப்பது தான் சபையினுடைய வேலை. ஆனால் இவனோ என்ன செய்கிறான்? அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான்? புறம்பாக பேசுகிறான், எதிராக பேசுகிறான் என்று அவனை குறித்து இந்த சபையாருக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அப்போ ஒருவனை குறித்து
ஒரு ஊழியனை குறித்து ஒரு தவறான எண்ணம் ஒரு திருச்சபையாருக்கு உண்டானது என்றால், அந்த திருச்சபையாளருக்கு அந்த தவறான எண்ணத்தை புரிய வைக்க வேண்டியது ஊழியக்காரருடைய கடமை. ஆகவேதான் என்னமும் நினச்சிட்டு போகிறான், நம்ம செய்கிற ஊழியத்தை செய்வோம், அது வேதத்தின்படி சரியல்ல. இருக்கலாம், நமக்கு விரோதமாக என்னமும் பேசிட்டு அதை பற்றிலாம் சட்டை பண்ணாமல் இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனாலும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி பவுலை எல்லாரும் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை எப்படியாவது நான் சொல்கிறது சரின்னு சொல்ல வரல, ஆனால் நீங்கள் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் அது அறிவு கேட்டுதானே, நீதி அல்ல என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நிருபத்தை எழுதுகிறான். நிறைய காரியங்கள் இதில் இருக்குது. இதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். தெளிவாக இதை அவனுக்கு அறிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிறதான நீதி, இந்த ரெண்டு காரியத்தையும் குறித்து அவன் பார்க்கிறான். யூதர்களுடைய விருப்பம் என்னவென்றால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. யூதருடைய விருப்பம் என்ன? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. அவர்கள் தேவனை அதிகமாக நேசிக்கிறார்கள், தேவனுக்கு பயப்படுவார்கள், தேவனை நேசிப்பார்கள். ஆனால் தேவனால் உருவாக்கப்பட்டதான நீதியின் பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மோசே கொடுத்தான நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதுதான் தேவனுக்கு விருப்பம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேகர் அதை குறித்து சொல்லும்போது சுயநீதியை நிலைநாட்ட தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் தேவ நீதியை அல்ல, சுயநீதியை நிலைநாட்ட என்ன செய்கிறார்களா, தேடுகிறார்கள் என்று சொல்லப்படும். அந்த வசன வாஸ்தவமெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசியாத யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் விசுவாசியாத யூதர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த நியாயப்பிரமாணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தவறில்லை, இது சத்தியமான காரியங்கள் தான். என்ன, இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், சத்தியத்தை விசுவாசிக்காதவர்கள் நியாயப்பிரமாணத்தை விசுவாசித்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சூப்பரான விசுவாசிகள் தான், யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்துவை அவர் அனுப்பியிருக்கிறார். முடிவுன்னா என்ன? அவருக்குள்ளே எல்லாம் அடங்கிற்று, அதோடு அது முடிந்து போய்விட்டது. இந்த வேதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லுவார், அப்படி தானே? அதனால் நியாயப்பிரமாணத்தினால் வர்றது பிரயோஜனம் இல்லை, விசுவாசிக்கிறது தான் நல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்வார்கள். நல்ல விசுவாசிகள் தெளிவான ஒரு சத்தியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேட்டால் தான் தேவ நீதிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியும். தேவ சமூகத்தில் இருந்து காத்திருந்து செபிக்காதவன் நியாயப்பிரமாணத்தின் நீதியில தான் இருப்பான். நான் நிறைய விசுவாசிகளை, ஊழியக்காரங்களை பார்த்துருக்கிறேன். ரொம்ப நியாயம் பேசுவாங்க, நீதி பேசுவாங்க, ஆனால் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதான ரட்சிப்பு, அதற்குள்ளே அடங்கிறதான நற்பண்புகள், கிறிஸ்துவினுடைய பண்புகள், அதற்குள்ளே சுவிசேஷத்துக்குள்ளே அடைந்ததான கிறிஸ்துவை விட்டுருவாங்க. உன்னை போல பிறனை நேசிப்பான்னு சொன்னால் நீ யாரையும் வருத்தப்படுத்திடாத. யாராகவும் இருக்கலாம், நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டான ஆளாக இருக்கலாம், ஆனால் நீதியின் பிரமாணம் கிறிஸ்துவுக்குள்ளே அடங்கியிருக்கு. அவர் என்ன செய்கிறார்? யாரையும் என்ன செய்கிறார்? உன்னை போல பிறனையும் நேசின்னு சொல்லியிருக்கிறார். அதை விட்டுட்டு
மற்றெல்லாம் செய்து பிரயோஜனம் இல்லை. எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டை சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டும் ஒன்று சொல்கிறேன். சின்ன பசங்கள்லாம் வந்து மொட்டை தலையா ஏறி போனா உடனே இவருக்கு ஆண்டவர் ஏற்கனவே பவர் வல்லமாக கொடுத்துட்டாரு. நிறைய பேர் இன்னைக்கு ஊழியக்காரங்க கிருபைகளையும் வரங்களையும் எப்படி பயன்படுத்துகிறாரோ அதே மாதிரி அவரும் நினைச்சுதாரு, சபிச்சிட்டாரு. உடனே நினைச்சது கரடி இறங்கி வருது, அத்தனை வரையும் நினைச்சிட்டு கொண்டு போடு. அவனுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஒரு ஊழியக்காரனை எப்படி பேசினோன்னா அவனுக்கு தாங்க முடியலை. சொன்னார், கர்த்தர் கொடுத்தான கிருபை வரங்களை அது கிரியை செய்து செத்தான். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வந்து உடனே சமாரியாவில் போகும்போது இந்த சீசர்கள்லாம் சேர்த்துறாங்க, இப்போ நம்ம வானத்திலிருந்து அக்னி இறக்கி இவர்கள்லாம் கொன்னுருவோம் அப்படிங்கிறார். அப்போ இயேசு என்ன சொன்னார்? என்ன ஆவி, எலியாவின் ஆவி இருக்கா என் ஆவி இருக்கான்னு கேட்டார். அப்படி தானே பாருங்க. அப்போ கிறிஸ்துவினுடைய ஆவி உள்ளவர்களாக, கிறிஸ்துவனுடைய நீதியை நிறைவேற்றுவர்களாக நம்ம காணப்படுமே அல்லாமல் இந்த நியாயப்பிரமாணத்தின்படி கரெக்டாக நடந்துக்கிடணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நம்ம நீதியின் பிரமாணங்களை அல்லது ரட்சிப்பு அல்லது பிறரை நம்ம என்ன செய்வோம், இழந்துருவோம். நமக்கு பிரதானமானது இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே இன்றைய உள்ள காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்னுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நம்முடைய ஆத்துமாவில் நம்ம ஜெபிக்கிறதான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவில் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதா இருக்கு. இன்னைக்கு நிறைய இது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து விருப்பம் இல்லாமலே சில காரியங்களே ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஆளை பிடிக்கல, ஆனாலும் அவருக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதனால் ஜெபம் பண்ணுவோம். அது இருதயத்தின் விருப்பம் கிடையாது. புரியுதா? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைய குரூப்புகள் இருக்குது. விசுவாசிகள்கிட்டையும் இருக்குது, எந்த தேவ சபையிலையும் இருக்குது, அந்த சபை எல்லா சபையிலையும் இருக்குது, குரூப்புகள் இருக்கும். அவர் எனக்கு இதெல்லாம் செய்துட்டாரு, இவர் எனக்கு தலைவர், அதனால் இவருக்காக ஜெபிக்கணும், இவர் சொல்கிறபடி தான் நடக்கணும், இவர் நமக்கு வேண்டாதவர், இவர் வேறு குரூப்பு, அதனால் இவருக்காக. நான் யாரையும் தனியாக சொல்லலை, பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறதான ஊழியத்தின் நடுவில் இருக்கிறதான காரியங்கள். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கிறது. எழுதி வச்சிருக்கார். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது ஜெபம் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ளே நம்மை கொண்டு வரும் என்று செய்கிறார். அப்போ ஜெபிக்க வேண்டும். அது விருப்பமான ஒரு ஜெபமாக இருந்தால்தான் அது உண்மையான ஒரு ஜெபமாகவும் கூட என்ன செய்யும் இருக்கும். அந்த இருதயத்தின் விருப்பம் மட்டுமல்ல, அவருடைய ஆத்மாவினுடைய விருப்பமும் அதுவாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆத்மாவில் உள்ளதான விருப்பம்தான் அது ஜீவன் உள்ளதாக இருக்கும். சரீர பிரகாரமான விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா? இவர் எனக்கு அப்பா, இவர் என் பிள்ளை, இவர் என் போதகர், இவர் எனக்கு வேண்டியவர், இவர் என்னை நடத்தினவர், இதெல்லாம் என்ன விருப்பம்? சரீர பிரகாரமான விருப்பம். இந்த சரீர பிரகாரமான விருப்பமெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்காது. ஆன்மாவின் மூலமாக விருப்பம் உண்டாகி நம்ம ஜெபிப்போம் என்றால் அதுதான் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அதுதான் உயிர் உள்ளதான ஒரு ஜெபம். அதனால் தேவ பிள்ளைகளே, நம்மெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய ஆத்மா விரும்பி என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த ஜெபம் பண்ணாலும் உங்கள் ஆத்மாவில் விருப்பம் உண்டாகி ஜெபித்தா அதில் ஒரு வல்லமை இருக்குது. அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லலாம். அப்போ விருப்பமும் ஜெபமும்
இணைந்து காணப்பட வேண்டும். விருப்பம் இல்லாமல் சரியான ஒரு உண்மையான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் அந்த விருப்பமும் நிறைவேறாது. அப்படிதானே? ஜெபிக்காம நம்ம இருதயத்தின் விருப்பம் என்ன நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்போ விருப்பத்தோடு கூடியதான ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். அடுத்தால 10:2 சொல்றாரு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்ன அருமையாக சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நாங்கள் பியூசி படிக்கும்போது ஒரு பிளே ஒன்று வந்து ஷேக்ஸ்பியர் ஒரு பிளே, நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருக்கோம். அந்த காலத்தில் வந்து ஆண்டனி அப்புறம் ஜூலியஸ் சீசர், அந்த கதை ஒன்று உண்டு. ஜூலியஸ் சீசரை நண்பர்கள்லாம் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அப்போது அவனை கொண்டு ரைட்டுன்னு சொல்லி எல்லாருமா பேசுகிறான். ப்ரூட்டஸ் அவங்கெல்லாம் பேசி ஜனங்கள் மத்தியில் கொந்தளிப்பு வந்துடக்கூடாது என்று எல்லாம் பேசுகிறாங்க. எல்லா ஜனங்களும் அவனுடைய பேச்சை கேட்டு சீசரை கொண்டது ரைட்டு தான், அவனை செத்தது சரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டனி அவன் சீசன் தான், அவன் நியாயமானவன், அவன் எழுப்பி பேசுகிறான். இப்போ இந்த கூட்டத்தில் சீசரை உயர்த்தி பேசினா எல்லாரும் கல்லெறிஞ்சு நம்மளை கொட்டுருவாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, சீசரை தாழ்த்தி பேசுவது போல பேசிட்டு அவன்கிட்ட இருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் என்ன செய்தான் சொல்ல ஆரம்பித்தான். என்ன பிரதர் தெரியுமா? மோசமானவர் தான், ப்ரூட்டஸ் நல்லவர் தான், ஆனால் அப்படி செய்யிருக்கான். இப்படி சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தான். கடைசியில் கூட்டியிருந்த மாப்பு என்ன செய்யுது தெரியுமா? ப்ரூட்டஸுக்கு விரோதமாகவும் அவனுடைய சீசரை கொன்னவனுக்கு விரோதமாகவும் கல்லை தூக்கிட்டான். இவன் பேசுனது என்ன? டைரெக்டாக பேசலை. அவன் மோசமானவர் தான், சாகுடியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையாக அவன்கிட்ட இருந்த நல்ல குணங்களெல்லாம் நாட்டை ரொம்ப நேசித்தார், மக்களை நேசித்தார், நம்ம நாட்டுக்காக தான் யுத்தம் பண்ண போய் ஜெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஆனாலும் அப்படியே சொல்லிகிட்டே வந்தான். அதுமாதிரி ப்ரூட்டஸை பற்றி சொல்லும்போது இவருடைய நல்ல காரியங்கள்லாம் சொல்லிட்டு ஆனாலும் என்று சொல்லி அவனுடைய தீய காரியங்களெல்லாம் சொல்லி எடுத்து வைக்க ஆரம்பித்தான். அதே போல் தான் இங்கே என்ன செய்கிறாரு, அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அவன் சொல்கிறா பாருங்க, நாமும் சில நேரங்களில் ஒரு ஆளை பிடிக்கலன்னா உடனே கண்டம் பண்ணிடுவோம். நமக்கு லாய்க்கப்படாது, அப்படி தானே? நமக்கு லாய்க்கப்படாது. இவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, அப்படி செய்யலாமா வாங்கலாமான்னு பேசிடுவோம். ஆனால் இவர் அருமையாக பேசுகிறாரு பாருங்க. என்ன? தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு, அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். யாரு? தப்பாக நடக்கிறவங்களை குறித்து சாட்சி சொல்கிறான். என்ன சாட்சி? நல்ல சாட்சி. என்ன சாட்சி? அவர்களுக்கு தேவனை பற்றி தானே வைராக்கியம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு அது வைராக்கியம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தேவனை குறித்தான வைராக்கியம் இருக்கு. அடுத்தாப்புல ஆனாலும்ங்கிற வார்த்தையை போட்டுதான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த வைராக்கியம் எப்படிப்பட்டதில்லை, அது அறிவுக்கு ஏற்றதான வைராக்கியம் அல்ல. புரிஞ்சுக்கிட்டா? அப்போ சில நேரங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இப்படிப்பட்டதான மனிதர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போது நாம் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், அவர்கள்ட்ட சில தப்பு இருக்குது. அந்த தப்பையே டைரெக்டாக போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் இருக்குதான நல்ல காரியங்கள் என்ன இருக்கோ அதை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. எல்லாம் அருமையாக இருக்காரு பாருங்க. அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார். குற்றச்சாட்சி இல்லை, குறித்து சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான காரியங்களை என்ன செய்ய வேண்டும், நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது ஆன்மாவில் அவர்களோடு விரும்பி இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவர்களிடத்திலே இருக்கிறதான குறைவுகளை சொல்லுவதற்கு முன்பாக அவரிடத்தில் இருக்கிறதான நிறைவுகளை முதலாவது பேசி அதற்கப்புறமா என்ன செய்ய வேண்டும், அந்த அறிவு தேவ நீதிக்கு உரியதான அறிவு அல்ல, தேவனுக்கு நீதிக்குரியதான அறிவு அல்ல என்பதை அவன் சொல்ல வேண்டும்.
3வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமலும் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறார்கள். அப்போது இவர்கள் இன்னும் சரியாக தேவ நீதியை அறியவில்லை. சொன்னல, தேவ நீதியை அறிய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் போய் இருந்தால் தான் தெரியும். அப்போ தான் தேவ நீதி என்னென்று தெரியும். ஆனால் இவர்கள் தேவ நீதியை இன்னும் அறியவில்லை, சுவிசேஷத்தை இன்னும் சரியாக அறியவில்லை, கிறிஸ்துவை இன்னும் சரியாக அறியவில்லை. நியாயப்பிரமாணம் மட்டும்தான் தெரிந்திருக்கிறே தவிர அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய முழு சாராம்சமும் என்ன, யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. சில நேரங்களில் அறியாமல் செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட வேண்டியதுதான். அப்படி அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட தேடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னமோ தெரியாது, நான் செய்கிறது கரெக்டு, சட்டப்படி நான் செய்கிறேன் எப்படி சிலர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க. அது அப்படி செய்யக்கூடாதுல்ல பிரதர், அது வேதத்துக்கு புறமானதில்லை, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், சட்டம் யாருக்காக எழுதப்பட்டது? மனிதனுக்காக எழுதப்பட்டது. சட்டம் மனிதனுக்காக எழுதப்பட்டதே அல்லாமல் சட்டத்துக்காக மனிதன் அல்ல. இது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. பொதுவாக நிர்வாகங்களில் மேல் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், கலெக்டராக அந்த மாதிரி மேல் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், அந்த அல்லது எஸ்பி அல்லது அந்த சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறவர்கள் சட்டத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த சட்டம் மனிதனுக்காக எழுதப்பட்டது என்கிறத அறிய மாட்டாங்க. ஒருத்தனை கொன்னதுக்காக போட்டு சட்டப்படி அவனை கொண்டு வருவாங்க, அவனை அடித்து அவனே கொண்டுருவான். அப்போ பாருங்கள், அப்போ மனிதனுக்காக சட்டமா, சட்டத்துக்காக மனிதன். இன்றைக்கி அநேகர் நம்முடைய கிறிஸ்தவத்திலையும் சட்டத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேரை கொல்லுறோம். ஆகவே அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் சுயநீதியை நிலைநிறுத்த என்ன செய்கிறார்கள்? தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவிசுவாசம். மெய்யான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருக்கும் என்றால் தேவ நீதிக்கு என்ன செய்வான்? அவன் கீழ்ப்படிவான் என்று சொல்லப்படுகிறது. யூதர்களுடைய கீழ்ப்படியாமைக்கு 2 காரணம். ஒன்று, தேவ நீதியை அவர்கள் அறியவில்லை. 2வது, தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த என்ன செய்கிறார்கள்? தேடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நிற்கும்போது தான் தேவ நீதியை நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். அந்த தேவ நீதியை நிலைநாட்டுவதற்கு தேவன் உதவி செய்ய முடியும். நாம் நிலைநாட்டுவதற்கு நம்மளால் முடியாது, தேவனுடைய உதவி தேவையாக இருக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் போய் நம்ம நிற்கும்போது தான், அவரிடத்துல உதவி கேட்கும்போது தான் அவர் தேவ நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நேரமாகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். ஆகவே இதோடு நான் முடிக்கிறேன். கொஞ்சம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம் தேவ நீதியை நிலைநாட்ட விரும்புகிறோமா, சுயநீதியை நிலைநாட்ட விரும்புகிறோமா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, நானும் நீங்களும் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு தேவ நீதியை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அவருக்குள் நியாயப்பிரமாணம் அடங்கி இருக்கிறது. அது ஒரு அடையாளம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் ஒத்த உருவமே இயேசு கிறிஸ்து தான். பிறவி குருடன். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு போகிறார்கள், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீதியின் பிரமாணத்தை அவர்கள் அறியாததினாலே அந்த சப்பானியை எழுப்ப முடியாமல் இருந்தார்கள். ஆனால் நீதியின் பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்ததான யோவான், பேதுரு,
வரும்போது அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்துல பொல்லியும் வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமம் இருக்கிறது என்று சொல்லி அந்த நீதியின் பிரமாணத்தை அவர்கள் அங்கே செயல்படுத்தினார்கள். உடனே அவன் எழுந்து நடந்தான். ஆனால் யூதர்கள்லாம் சொன்னாங்க, இது எப்படி ஓய்வு நாளில் எப்படி இது நடக்கும்? ஓய்வு நாளில் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அந்த நியாயப்பிரமாணம் தான், அது கடைபிடித்தா போதும். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மறந்துட்டாங்க. ஓய்வு நாளில் சுகம் பெற்றது அது ஒரு குறைவாக சொன்னார்கள். பெதெஸ்தாவில் எத்தனையோ வருஷமா, 38 வருஷமா காத்து கிடக்கிறான். இந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு எந்த உதவியும் செய்யல. நீதியின் பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும்போது அங்கே விடுதலை உண்டாகிறது. அதே போலதான் தேவ பிள்ளையே, நீதியின் பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீதியின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வார். அதனாலே தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய சுயநீதியை நிலைநாட்டுவதற்கு நான் முயற்சி பண்ணக்கூடாது. ஆண்டவரே, தேவ நீதி என்ன என்பதை நான் அறிய வேண்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் அன்றைக்குள்ளதான யூதர்கள் 2 காரியத்தை செய்யவில்லை, அவர்கள் அறியவில்லை. நீதியின் பிரமாணமாய் இயேசு கிறிஸ்துவை அல்லது சுவிசேஷத்தை அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கு சுவிசேஷம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது, அறிந்திருக்கிறோம். அதை சரியாக அறிந்து அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். 2வதாக, நம்முடைய சுய நீதியை ஒருபோதும் நிலைநாட்டுவதற்கு தேடமாட்டேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.